Hi guys, welcome back to the channel. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போகிறோன்னா டிவிஎஸ் சாம்பில் இந்த வைசர் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். வாங்க அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நான் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டூமு மீட்ரு எல்லாம் கழட்டிடலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் மீட்டரில் தான் வைசர் மாட்ட போகிறேன். வேறு எப்படி மாற்ற முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டை கொஞ்சம் வளைக்கணும். இல்லைன்னா வைசர் கீழே சாஞ்சிக்கிட்டு இருக்கோம். மேலே எப்படி இருக்கனால இதை கொஞ்சம் கீழே இப்படி நேராக ஆக்கணும். ஏதாச்சும் துணியை வச்சு தட்டுங்க. அப்போ தான் பெயிண்ட் போகாமல் இருக்கும். 2 அடியிலே கீழே வளைஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஆக்கிக்கலாம். அடுத்து கரெக்டாக மார்க் பண்ணி ஹோல் போட்டுடலாம். மேலே 2 ஹோல் வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. அடுத்து கீழே 2 போட்டுடலாம். இந்த இடத்துல ஒன்று, அடுத்து இந்த பக்கம் ஒன்று போட்டோம்னா அடுத்து மேலே வச்சு மாட்டிடலாம் பிளேட்டில் வச்சு. இப்போ கீழே இதுக்கு ஓட்டை போட்டுடலாம். கரெக்டாக 4 ஓட்டை போட்டாச்சு. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே கரெக்டாக சென்டிமீட்டர் அளவு எடுத்து வச்சு போட்டேன். இது எக்ஸல் மீட்டர்னால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சென்டிமீட்டர் பார்க்குறது, அளவு பார்க்குறது. நீங்கள் பழைய சாம்பு மீட்டருன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 2 போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட்டு 2 நட்டை போட்டுட்டு ஹோல்ஸ் போடுவோம். அப்படியே மெல்ட் ஆகி பிடிச்சிருச்சு மீதி 2 இதில். இதே நல்லா கிரிப்பாக தான் இருக்குது. சவுண்டு வராது, ஆடாது. நீங்கள் எந்த படத்தில் விட்டாலும் சவுண்டு கேட்காது.
இது போக நான் கீழே லப்பர் வச்சு மாட்டிடுவேன். மேலே 2 கீழே 2 வச்சு மாட்டிட்டோம்னா சுத்தமாக சவுண்டே வராது. மீட்ரு ஆனால் தான். ஃபஸ்ட்டு லப்பர் வாசர் எடுத்துக்கலாம். இது ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலே கிடைக்கும். நட்டு போட்டு யாராச்சும் டிவி வச்சாம் Tvs50 யாராவது வச்சுருந்தீங்கன்னா அவங்க வண்டி மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பாதி மட்டும் டைட் வைங்க. கரெக்டாக அதில் வச்சுட்டு பார்க்கணும். இப்போ அடுத்து இந்த பக்கம் இங்கே ஒரு வாசர், இங்கே ஒரு வாசர். கரெக்டாக இங்கே 2 ரப்பர் வாசர், இங்கே 2. அடுத்து உள் பக்கமும் இங்கே 1, இங்கே 2, இங்கே 2, முன்னாடி 2 வந்து கரெக்டாக உள்ளே வச்சிடலாம். ஸோ ஹாய்ஸ், எல்லாமே மாட்டியாச்சு. இன்னும் 4 நட்டையும் மாட்டியாச்சு. நல்லா லப்பர் வச்சு மாட்டிட்டேன், அதனால் சவுண்டு வராது, ஆடாது. எல்லாமே மாட்டியாச்சு, அவ்வளோதான். இன்னும் மீட்ரு டூமு எல்லாம் மாட்டினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மாட்டுறது பார்த்தா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும், அதனால் மாட்டிட்டு ஓட்டி பார்க்கலாம் சவுண்டு வருதா இல்லையான்னு. வீடியோ பார்த்துருப்பீங்க. வைசரில் சவுண்ட் எதுவும் வரல. வைசரில் வைப்ரேஷன் இருக்குது. அதுக்கு கிளாம்ப் எதாவது கொடுத்து வைப்ரேஷன் இல்லாமல் ஆடாமல் மாட்டிக்கலாம். சவுண்ட் எதுவும் வரல. என் வண்டியில் புதுசாக வந்து நான் கட் அவுட் வச்சு ஆரன் மாட்டியிருக்கேன். இந்த வீடியோ வேணும்னா கேளுங்கள், கண்டிப்பாக வீடியோ போடுறேன். வைசர் மாட்டியிருக்கிறது நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் எல்லாமே பார்ப்பேன். அது பாதி கமெண்ட் வந்து ஸ்பேம் கமெண்டில் போயிடுது, ரிப்ளை பண்ணலன்னு எதுவும் நினைக்காதீங்க. நான் வீடியோ கமெண்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். இப்படி ரிப்ளை பண்ணலன்னா திரும்ப ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி கமெண்ட் வரதில் எனக்கு தெரியும், நான் வீடியோவுக்கு லாஸ்ட்லேயே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.